ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராருக்கு தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சரி, நீங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக சரி, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் இல்லாமல் ஸோ ஐடியில் இருக்கேன், இல்லை நான் ஐடியில் இருக்கேன், இல்லை நான் வந்து வேறு ஃபீல்டில் இருக்கனாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் என்ன, ஸோ அதில் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எத்திக்கல் ஹேக்கிங் என்ன படிக்க போகிறீங்க, ஸோ அதில் வந்து அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சிஸ்டம்ஸ் வந்து நிறைய சைபர் அட்டாக்ஸ் மூலமாகவோ இல்லை மால்வேர் அட்டாக்ஸ் மூலமாகவோ நம்மளுக்கு என்ன ஆகலாம்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து யாராவது ஹேக் பண்ணலாம், இல்லை சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம். ஓகே, எது வேணாலும் ஹேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஹேக்கிங்லேருந்து நான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கம்ப்யூட்டரை வந்து நெட்ஒர்க்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸை நான் பிரித்து டெஸ்ட் பண்ணி என்னோட செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கிறது தான் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் எதனால் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் ப்ரைவசி, அதாவது டேட்டாஸ், யூஸரோட டேட்டாஸ் ஆகட்டும், நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, இல்லை அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் டிஃபென்சஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ டேட்டா பிரீச்சஸ்லேருந்து நம்மளோட டேட்டாவை வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ வல்னபிலிட்டிஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ என்னென்ன வல்னபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது மூலமான எத்திக்கல் ஹேக்கிங் மூலமாக. ஸோ இதெல்லாம் தான் எத்திக்கல் ஹேக்கிங் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேவைப்பட போகுது. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் நீங்கள் ட்ரைனிங் படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் சென்னைன்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் தான் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பேஜில் என்ன சிலபஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க, ஸோ யார் சொல்லித்தர போகிறாங்க, என்ன மாதிரி கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் என்ன பற்றி எல்லாமே இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் பண்ணுறதுனா என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பெனட்ரேஷன் டெஸ்டிங் கவர் பண்ணுவாங்க, ஸோ கிரிப்டோகிராஃபியில் பேசிக்ஸ் கவர் பண்ணுவாங்க, மால்வேர் அனாலிசிஸ் உங்கள் சிஸ்டம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வயர்லெஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி அதுலேயும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட். இது ஜஸ்ட் டாபிக்ஸ் மட்டும் தான். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸும் கவர் பண்ணுவாங்க. எது மூலமானா எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் மூலமாக. இப்போ எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் நான் கோர்ஸ் படிக்கல, எனக்கு இன்டர்ன்ஷிப் படிக்க போகிறேன், எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப்பாக படிக்க போகிறேன், கோர்ஸாக படிக்க போகிறேன், இல்லை இன்டர்ன்ஷிப்பாக படிக்க போகிறேன்னா நம்ம கோர்ஸாக படிக்கலாம், இன்டர்ன்ஷிப்பாக படிக்கலாம். அப்போ இன்டர்ன்ஷிப்பாக படிக்கிறோன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு ஸ்க்ரீனில் தெரிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது internship.kashinfo.com இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே தெரிய அந்த பேஜ் வரும். ஸோ அந்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இதில் வந்து இந்த பேஜில் உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கோர்சஸ், நம்ம ஏன் கோர்சஸ் படிக்கணும் ஆர் இன்டர்ன்ஷிப் படிக்கணும்? ஓகே, ரெண்டுத்துக்கு மேலே தான் கோர்சஸ்க்கும் செட் ஆகும், ஆஸ் வெல் அஸ் இன்டர்ன்ஷிப்புக்கும் நமக்கு செட் ஆகும். அப்போ ஏன் கோர்சஸ் நம்ம படிக்கணும், கோர்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் ரிலவெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியும். அப்படி ரிலவெண்ட்டாக படிக்கிறது மூலமாக நான் என்ன பண்ண முடியும்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்கில்ஸை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு தனியாக ஒரு சிலபஸ் டெக்னாலஜி மட்டும் நான் கெயின் பண்ணுறதுனால என்னால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நான் இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ட்ரிபிள் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் ஐடிக்கு போக முடியும். இதுவே நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ஐடிக்கும் மூவ் ஆக முடியும். அப்போது நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்கில்ஸை ஒரு டெக்னாலஜியை கெயின் பண்ணுறதுனால, நாலேஜ் கெயின் பண்ணுறதுனால நம்மளால் கெரியர் சேஞ்ச் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கெரியர் சேஞ்ச் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து டைம் எஃபிஷியண்டாக பண்ணணும். டைம் எஃபிஷியன்ட்னா நீங்கள் காலேஜோ இல்லை ஒர்க் போய்ட்டு நீங்கள் படிக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிற மாதிரி 4 இயர்ஸ் இல்லாமல் 6 மந்த்ஸ்லையோ இல்லை 3 மந்த்ஸ்லையோ உங்களால் இந்த கோர்சஸை படிக்க முடியும். இப்போ இதில் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வேலைக்கு என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், என்னென்ன உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க எப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம். ஸோ பெனட்ரேஷன் டெஸ்ட்டாக எடுப்பாங்க, ஸோ செக்யூரிட்டி கன்சல்ட்டாக எடுப்பாங்க, மால்வேர் அனலிஸ்ட்டாக எடுப்பாங்க, எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனராகவும் உங்களை எடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அசஸராகவும் உங்களை வந்து இந்த மாதிரி ஜாப். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஜாப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் படித்து நம்ம கோர்ஸ் படிச்சுட்டு ஸோ பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் படித்தோம் காஷின்ஃபோக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதாவது kashinfo.com பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அவங்களோட வீடியோஸும் வரும். அவங்க என்ன வீடியோ வரும்னா அவங்க எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணாங்க, எப்படி வந்து நான் எத்திக்கல் ஹேக்கிங் படித்தேன், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு எப்படி போயிருக்கேன், அவங்க எப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஸோ அவங்க என்ன ஐடியில் ஒர்க் பண்ணாங்களா இல்லை நான் ஐடியில் ஒர்க் பண்ணாங்களா, அவங்க ஐடி இல்லாமல் வேறு என்ன சப்ஜெக்ட் படித்தாங்க, ஸோ இங்கே எப்படி அவங்க வந்து ஐடிக்கு மூவ் ஆனாங்கன்ற பற்றி உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது எனக்கு காமனாக என்னென்ன டூல்ஸ் சொல்லி தர போகிறாங்க எத்திக்கல் ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி லினக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்கல் ஹேக்கிங் உங்களுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமான டூல் வந்து காலி லினக்ஸ். இது தெரிஞ்சால் நம்ம வந்து நிறைய எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங்கில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டாஸ்ப்ளைட், அதுக்கப்புறம் ஹைட்ரா, பப் ஷூட், மால்டேகோ, வயர் ஷாக், இந்த மாதிரி நிறைய டூல்ஸும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுவுமே நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேஜராக நம்மளுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங்கில் சொல்லித்தர டூல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே யார் சொல்லி தரப்போறாங்க, எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் ஆகட்டும், இது எல்லாமே யார் சொல்லி தர போகிறாங்கன்னா, நம்மளுக்கு 230 டெக்னாலஜி முடிச்சு 120 சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்டில் ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்டு வாங்கின வெங்கடேசன் பிரபு தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த மோடில் நான் படிக்கலாம், ஸோ வீட்டிலேருந்தே படிக்கலாமா, இல்லை நான் வந்து நேரில் வந்து படிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு உங்களால் படிக்க முடியும். ஸோ ஆஃப்லைன்லேயே நீங்கள் படிக்க முடியும், ஆன்லைன்லேயே நீங்கள் ஆஃப்லைனில் வந்தால் என்ன படிக்க முடியும், ஆஃப்லைனில் வர முடியும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் வரலாம். இல்லை என்னால் அவ்வளோதான் ட்ராவல் பண்ண முடியாது, நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட உட்காந்து இந்த கோர்ஸை உங்களால் படிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை கோர்ஸ் படிக்க போகிறீங்க, அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் வேறு டெக்னாலஜி கோர்ஸ் படிக்க போகிறீங்கனாலும் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லை நேரில் வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷனும் இங்கே பின் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த லொக்கேஷன்லேயே வந்து விசிட் பண்ணி என்கொயரி பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மெயில் மூலம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காஷின் ஃபோட்டோகிராஃபி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கு, ஸோ என்னென்ன மாதிரி கோர்சஸ் படித்தா என்னென்ன ஒர்க்குக்கு போகலாம், ஸோ அந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தினைக்கும் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.